ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சய் ஸ்டடி சர்க்கிள். ஜனவரி 24 நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணலாம். பெரியாரை பிழையாமை என்ற அதிகாரத்திலேருந்து தான் பார்க்க போகிறோம். எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். பொருள்: தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. டுடே ஹெட்லைன்ஸ். ஃபர்ஸ்ட், கர்பூரி தாகூர், ஃபார்மர் பீகார் சீஃப் மினிஸ்டர் டு பி அவார்டட். Second, Jallikattu gets an exclusive stadium in Madurai. Third, Subhash Chandra Bose. Fourth, Turkish Parliament approves Sweden's membership of NATO. Fifth, Indian village chase to kill a tiger earns Oscars 2024. Sixth, statue of 3 Tamil scholars Manimandabam. First news. பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாகூருக்கு பாரத ரத்னா. இவர் 1942 1945 வரைக்கும் சுதந்திரத்துக்காக போராடி சிறைக்கு சென்றார். இவர் 1970 to 71, அப்புறம் 1977 to 79 இந்த காலகட்டத்தில் பீகாரோட முதல்வராக இருந்திருக்காங்க. இவர் நம்ம இந்திய சுதந்திரத்துக்காக போராட்டதுனால இந்தியாவின் சமூக அரசியல் பெரும்பங்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கு பாரத ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்க. அலங்காநல்லூர் அருகே ஜல்லிக்கட்டு அரங்கம். உலகிலேயே முதல் முறையாக பிரம்மாண்டமான ஏறு தழுவுதலுக்கான அரங்கம் எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் மதுரையில் எங்கன்னா கீழக்கரையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 5000 பேர் உட்காந்து அந்த போட்டியை பார்க்குறதுக்கான வசதியும் இருக்குது. நெக்ஸ்ட், ஜல்லிக்கட்டு பற்றின அடிஷ்னல் நியூஸ் பார்க்கலாம். சங்க இலக்கியமான கலித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதோட பாடல் பார்க்கலாம். எழுந்தது துகள் ஏற்றினர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர். இது முல்லைக்கலியில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு கலித்தொகை பாடல் பார்க்கலாம். நீரி எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்ப்பவையாய் துலங்கு இமிழ் நல் எச்சினம் பல களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன. இது கலித்தொகை பாடல், இதுவும் சொல்லுது. நெக்ஸ்ட், தொல்சான்றுகள். இந்த தொல்சான்றுகள் நம்ம சேலம் மாவட்டத்தில் நடுகள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியில். இது எதுக்கு வைக்கிறாங்க? நடுகள் போரில் வெற்றி பெற்று இறந்து போயிடுறாங்களா அவங்களுக்காக வைக்கிறது. அதே மாதிரி அங்கே எருது விளையாடி அங்கே மரணமுற்றவங்களுக்கு ஒருத்தருக்கு வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கூரிய கொம்புகளும் அப்புறம் சிலிர்த்த திமில்களுடைய 3 எருதுகளை பல பேர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் எங்கே இருக்குன்னா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கரிக்கையூரில் இருக்குது. அப்புறம் திமிலோடு கூடிய காளை ஒன்று அடக்குவது போன்ற ஒரு ஓவியம் எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டு பள்ளத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே தேனி மாவட்டம் மயிலாடும் பாறை அருகே சித்திரக்கல் புடவில் அந்த இடத்துல திமிழுடன் கூடிய காளையோட ஓவியம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் சிந்துவெளி நாகரத்தில் காளையை தான் தெய்வமாக வழிபட்டு வந்தாங்க அங்கே இருக்கிற மக்கள். இந்த காளையை தான் அவங்க ஏற்றுமதிக்கு அவங்க பயன்படுத்தினாங்க. அவங்களுக்கு காளையை பற்றின செய்தி தெரியும், ஆனால் குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அதே சிந்துவெளி அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட மாடு தழுவும் கல்முத்திரை தமிழரின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐராவதம் மகாதேவன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், பண்பாட்டு அடையாளம் முல்லை நிலத்து மக்களுக்கு ஏறு தழுவுதல் ஒரு முக்கிய அடையாளமாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல காடு சார்ந்த இடமும் அந்த இடத்துல மாடு மேய்த்தல் அந்த வேலை செய்வாங்க. அதனால அவங்களோட அடையாளமாக தான் இருக்குது. அதே மருத நிலத்தில் உழவர்கள் வயலை உழுவதற்காக பயன்படுத்தியிருக்காங்க. அதே பாலை நிலத்தில் மக்கள் அவங்களோட தேவைக்காக போக்குவரத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க. ஏறு தழுவுதல் நம்ம தமிழ்நாட்டில் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு பேரில் சொல்லி அழைக்கிறோம். அது என்னென்ன பேருனா மாடு பிடித்தல், மாடு அணைதல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு தான் காலப்போக்கில் மாறி ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. நெக்ஸ்ட், ஏறு தழுவுதலும் தமிழர் அறமும்.
இந்த ஏறு தழுவுதல் இது வந்து தேசிய விளையாட்டாக காளை சண்டைன்னு சொல்லி ஸ்பெயின் நாட்டில் விளையாடுறாங்க. அங்கே எப்படின்னா காளையை அடக்கிறவங்க தான் வீரன்னு சொல்லுவாங்க. அதே இல்லாமல் அந்த போட்டியில் ஆயுதங்களையும் பயன்படுத்துவாங்க. ஆயுதங்களை பயன்படுத்தி லாஸ்ட்டில் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க வீரன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த காளையை குத்தி சாவடிச்சிருவாங்க. தமிழரோட பண்பாட்டு திருவிழாவை எதை சொல்கிறோன்னா இந்த ஏறு தழுவுதலை தான் சொல்கிறோம். இது வந்து 2000 ஆண்டுகளுக்கு தொன்மையானதுன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் நம்ம தமிழகத்தில் நடைபெற ஏறு தழுவுதல் விழாவில் வந்து நம்ம காளை அடக்கிறவங்க தான் வீரன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு சொல்லிட்டு நம்ம காளையை வந்து வழிபட்டு தான் இது பண்ணுவே தவிர ஸ்பெயின் நாட்டில் செய்கிற மாதிரி நம்ம காளையெல்லாம் எதுவும் செய்ய மாட்டோம். நெக்ஸ்ட் நியூஸ். 3 தமிழறிஞர்களுக்கு சிலை மண்டபம். தமிழ் அகராதியின் தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறோன்னா வீரமாமுனிவர். வீரமாமுனிவருக்காக மணிமண்டபம் வந்து எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டி கிராமத்தில் வந்து புனித பரலோக மாத ஆலய வளாகத்தில் வந்து இருக்குது. வீரமாமுனிவரோட ஒரிஜினல் நேம் என்னென்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. நெக்ஸ்ட் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாருக்கு வந்து நாமக்கல் மாவட்டத்திலேயே மார்பளவு சிலை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கணியன் பூங்குன்றனாருக்கு சிவகங்கை மாவட்டம் மகிழம்பட்டியில் நினைவு தூண் வச்சுருக்காங்க. இந்த நியூஸ்க்கான கொஷின் வந்து வீரமாமுனிவருக்கான மணிமண்டபம் எங்கே வச்சுருக்காங்க? இதுக்கு முன்னாடி நியூஸ்க்கான கொஷின் என்னென்னா கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை வந்து பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் எங்கே இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் வச்சுருக்காங்க? நெக்ஸ்ட் நியூஸ். நேதாஜியின் இராணுவ புரட்சியால் நாட்டின் சுதந்திரம் உறுதியானது. நேதாஜியோட 127வது பிறந்தநாள் எப்போ? நேதாஜியோட பிறந்தநாள் எப்போன்னா ஜனவரி 24. இவர் வந்து 1921 இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்து ஜவஹர்லால் நேரோட இணைந்து பணிபுரிகிறாரு. 1924 வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து கொல்கத்தா மத்திய சிறையில் அடைச்சிடுறாங்க அவசர சட்டத்தின் வாயிலாக. 1938 ஆண்டு வந்து ஐஎன்சி பிரசிடெண்ட்டாக எங்கன்னா ஹரிபுரா மாநாட்டில் நேதாஜி ஐஎன்சி பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. அது வந்து நேஷனல் பிளானிங் கமிட்டி லேட்ஸ் அண்டர் நேரு. அதே 1939 வந்து அவர் வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்குறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ். 30 வயதை கடந்த 5.1% பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அறிகுறி. தமிழ்நாட்டில் 4 மாவட்டத்தில் 30 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்கிறதா அறிகுறி வந்திருக்கு. அதே 50,608 பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் 1840 பேருக்கு புற்றுநோய்க்கான அறிகுறி கண்டறியப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. புற்றுநோயை உண்டாக்கும் காரணி எதுனா கார்னிசினோஜென்கள். புற்றுநோய் உண்டாக்கும் காரணி பேர் என்னன்னா கார்சினோஜென்கள். இந்த புற்றுநோய்க்கான இயற்பியல் காரணிகள் என்னென்னா அதிகமாக புகைப்பிடிக்கிறதுனாலையும் நுரையீரல் வாய்க்குழி தொண்டை மற்றும் குரல்வளை புற்றுநோயெல்லாம் உண்டாகுது. அப்புறம் வெற்றிலை மற்றும் புகையிலை அதெல்லாம் மெல்றதுனாலையும் வாய் புற்றுநோயும் உண்டாகுது. இதே வேதியியல் காரணிகள் என்னென்னா புகையிலை, காஃபின், நிலக்கரி மற்றும் எண்ணெய் இவற்றெல்லாம் எரிக்கிறதுனாலையும் இவற்றையெல்லாம் எரிக்கிறதுனால உருவாகும் பொருட்களாலையும் பூச்சிக்கொல்லி, கல்நார், நிக்கல், சாயங்கள், செயற்கை இனிப்பூட்டிகள் இது எல்லாம் தான் புற்றுநோயை உண்டாக்குது. புற்றுநோய்க்கான சிகிச்சை எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம்னா அறுவை சிகிச்சை, கதிரியக்க சிகிச்சை, வேதி மருந்து சிகிச்சை, இதை வந்து கீமோதெரப்பின்னு சொல்கிறோம். அப்புறம் தடைக்காப்பு சிகிச்சை. இந்த அறுவை சிகிச்சையில் வந்து இந்த புற்றுக்கட்டிகளை அறுவை செஞ்சு அந்த சிகிச்சையின் மூலம் அந்த செல்களெல்லாம் அழிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கதிரியக்க சிகிச்சை, இதில் வந்து
சுற்றியுள்ள சாதாரண செல்களை பாதிக்காமல் அந்த புற்றுநோய் கட்டிகளை மட்டும் கதிர்வீச்சின் மூலியமாக அளிக்கிறது. அதே வேதி மருந்து சிகிச்சை. இது எப்படின்னா, இது வந்து எதிர் புற்றுநோய் மருந்து. அதாவது செல் பிரிதலை தடுக்கிறது மூலமாக இந்த புற்றுநோய் செல்களை அழிக்கலாம். அதுக்கடுத்தது தடைக்காப்பு சிகிச்சை. தடைக்காப்பு சிகிச்சையில் வந்து உயிரியல் துலங்கள் மாற்றிகளான இன்டர்ஃபெரான்கள் தடைக்காப்பு மண்டலத்தை தூண்டுவதன் மூலம் கட்டிகளை அளிக்கின்றன. நெக்ஸ்ட் நியூஸ். நேட்டோவில் ஸ்வீடன் துருக்கி நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு. நேட்டோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1949. இதோட அப்ரிவேஷன் என்னென்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா பெல்ஜியம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ 12 ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் இருந்தாங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக எத்தனை பேர் இருக்காங்கன்னா 31 கண்ட்ரிஸ் மெம்பர்ஸாக இருக்குது. இதில் வந்து 29 கண்ட்ரி வந்து யூரோப்பியன் கண்ட்ரி, 2 வந்து நார்த் அமெரிக்கன் கண்ட்ரி. இந்த நேட்டோ இது எதுக்காக உருவாக்கணும்? மிலிட்ரி அலையன்ஸ். இந்தியாவையும் அந்த நேட்டோவில் ஜாயின் பண்ண சொல்லி அமெரிக்கன் பார்லிமெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ரீகமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து துருக்கியும் ஸ்வீடனு நேட்டோவில் ஜாயின் பண்ண சொல்லி அவங்களுக்கு வலியுறுத்தியிருக்காங்க உறுப்பினர் அந்தஸ்து கொடுத்து. இந்த நியூஸ்க்கான கொஷின் வந்து நேட்டோ ஸ்டார்ட் பண்ண இயர் என்ன? மேலே நியூஸ்க்கான கொஷின் வந்து புற்றுநோய் கட்டிகளை உருவாக்கும் காரணிகள் எவை? நெக்ஸ்ட் நியூஸ். ஆஸ்கர் விருது பரிந்துரை பட்டியலில் இந்திய தந்தையின் கதை டு கில் எ டைகர். இது வந்து 96வது ஆஸ்கர் விருது வந்து ஆஸ்கர் விருது வழங்கும் விழா எங்கே நடைபெறுதுன்னா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற இருக்கு. 2023க்கான ஆஸ்கர் விருது பெற்ற மூவி எதுனா தி எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ். அதே 2024க்கான ஆஸ்கர் விருது எதுனா அந்த பட்டியல் எது இருக்குன்னா டு கில் எ டைகர். அணுகுண்டுகளின் தந்தைன்னு சொல்லி யாரை சொல்கிறேன்னா ஜே ராபர்ட் ஓபன்ஹெய்மர். இந்த நியூஸ்க்கான கொஷின் வந்து 2024க்கான ஆஸ்கர் விருது எந்த மூவிக்கு கொடுக்குறாங்க? லாஸ்ட்டாக ஒரு திருக்குறளோட முடிக்கலாம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருள்களை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்து செலவு செய்தலும் வல்லவன் அரசன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.